கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதர சகோதரிகளாக சேர்ந்து தியானிப்பது முதல் நூற்றாண்டு சபையினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற ஒரு வழக்கம். நாம் 4 பேர் கூடி பேசுவது, நம்முடைய பழைய வாழ்க்கை அல்லது சம்பவங்கள் இதெல்லாம் ஒன்றாக கூடி உறவோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கும். அதுபோல பரிசுத்த வேத வசனங்களை எல்லாம் சபையிலே நாம் சிலராக சேர்ந்து அமர்ந்து தியானிப்பது என்பது அது ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் தான். மாலை ஐயாவை சந்தித்தேன். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எதையும் நாம் மகிழ்ச்சியோடு ஊழிய விஷயங்களிலே செய்ய வேண்டும், அந்த உற்சாகம் நமக்கே இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இப்பெல்லாம் வேத வகுப்பு புதன்கிழமை என்றால் ஒருவித மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு பொறுப்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம், இதெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே, அது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்க வேண்டும். We must be happy to come and research the scripture and enjoy and receive the blessing. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். முதல் நூற்றாண்டு சபையின் வரலாற்றை படிக்கிறோம். அந்த வரலாறு நமக்கு அடிப்படையான பாடங்களையும் இன்றைக்கு அவசியமான பக்தி முயற்சிக்குரியவைகளையும் நினைப்பூட்டுகிறது. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது போதும், சீஷர்கள் பெருகின போது ஒரு விஷயம் எண்ணிக்கை பெருகுமானால் சந்தோஷம்தான். பணம் அதிகமானால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான், அது ஒரு பவர். அதுபோல கட்சிகளிலே அங்கத்தினர்கள் பெருகினால் அந்த தலைவன் சந்தோஷப்படுவான். சபையிலே எண்ணிக்கை பெருகுவது என்பது உண்மையிலேயே ஒரு வளர்ச்சியும் ஒரு சந்தோஷமான விஷயம். நாங்கள் சிலராக மட்டுமே பல வருஷம் இருக்கிறோம்னா அது ரொம்ப துக்கமா இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அநேக அங்கத்தினர்களாக பெருகி கொண்டே இருக்கிறோம்னா அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் அன்னைக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, முதல் நூற்றாண்டு காலத்துல 1000 பெருகினார்கள். இன்றைக்கு 1-2 பேராக நாம் பெருகுகிறோம். ஆனா அன்னைக்கு thousandsல பெருகினாங்க. அந்த வளர்ச்சி ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சந்தோஷமாக, சபைக்கு ஒரு வலுவாக இருந்தது. It has given a strength to the church. அப்போஸ்தலருக்கு ரொம்ப பெரிய தைரியம் இருந்தது. அநேகர் ரட்சிக்கப்படும் பொழுது அவங்களுடைய பிரயாசம், அவங்க ஒரு பக்கம் அடியும் அவமானப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு தைரியம், இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனை என்பது குறைவுகளும் வரும், நிறைவு வந்துவிடும் பொழுதும் வரும். இது முக்கியமான வாழ்க்கை பாடம். ரொம்ப குறைவா இருக்கிறது என்று சொன்னால், இப்ப பணமே கம்மியா இருக்குன்னா அது ஒரு பிரச்சனை தான், தேவைகள் சிலதை சந்திக்க முடியாம போயிடும். பணம் பெருகினால் அதுவும் பிரச்சனை தான், அதை காப்பாத்துறது, அதுல அவருக்கு பெருமை வர்றது, அது வராம பாதுகாக்கிறது, இதெல்லாமே அதுவும் பிரச்சனை தான். எண்ணிக்கை குறைவா இருக்குமானால் நினைத்தவற்றை செய்ய முடியாம போகலாம் ஒரு சபைக்கு. ஆனா எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நிறைய விஷயங்களை செய்யலாம். அநேகருடைய உதவி கரம் கிடைக்கும். அநேகரா இருக்கும் பொழுது சமுதாயம் அதை பார்த்து கொஞ்சம் பயப்படும். ஓ, இவங்க நிறைய பேரா இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கூப்பிட்டு அடிச்சாங்க அப்போஸ்தலரை. அதுக்கப்புறமா அவங்க யோசிப்பாங்கல்ல, நிறைய பேரோட இருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தின் நடுவில் இருந்தார் ஒருவர் நம்ம மேல கை வைப்பது கஷ்டம். அப்ப இந்த எண்ணிக்கையின் வளர்ச்சி என்பது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சி. அதுல ஒரு பலம், அதுல ஒரு பிரயோஜனம் எல்லாமே இருக்கு. ஆனா அதுலயும் பிரச்சனை வரும் என்பதை இந்த வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. எண்ணிக்கை பெருகின போது என்ன நடந்தது? கிரேக்க
கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகளை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கிரேக்கரானவர்கள், அதாவது கிரேக்க புறஜாதி ஆகிய மனுஷர், அவர்கள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி 14 தேசத்து ஜனங்கள் எல்லாம் வந்து எருசலேமிலே கூடி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு பிறகு 5000 ஆகி எருசலேமிலே தங்கி அந்த எருசலேம் குடும்பங்கள் எல்லாம், அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொத்துக்களை விற்று பணங்களை எல்லாம் கொடுத்து எல்லாரையும் சமமாக்கி இப்படி ஒரு அழகான வளர்ச்சி வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிரமாக ஜனங்கள் கீழ்ப்படிந்து எருசலேம் முழுவதையும் இவர்கள் சத்தியத்தால் நிரப்பி இப்படி இருக்கும்போது முதல்ல 3 விதமான பிரச்சனைகள் நம்ம இங்க பார்க்கலாம். முதல் பிரச்சனை, வெளி நபர்கள் அப்போஸ்தலரை அழைத்து அவர்களை துன்புறுத்தினார்கள், கிறிஸ்தவர்களை மிரட்டினார்கள். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாவது, உள்ளே இருந்து கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவர்கள் நடுவிலேயே அனனியா சப்பிராள் என்பவர்கள் நிமித்தமாக அவர்கள் பொய் சொன்னதுனாலே, மாயம் பண்ணதுனால சபைக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது. அவர்கள் 2 பேருமே விழுந்து செத்து போனார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. மூன்றாவது, வளர்ச்சி ஒரு பிரச்சனையானது. வளர்ச்சி பிரச்சனையானது என்னுடைய அனுபவத்துல சொல்றதா இருந்தா, ஊழியத்தின் வளர்ச்சியில பிரச்சனை எப்படி வரும்? வளர்ச்சியில பல முகங்கள் இருக்கிறது, பல படிகள் இருக்கிறது. நான் ஒரு படிய வளர்ச்சியின் அளவாக நான் பார்க்கிறேன். அது என்னன்னா, ஒரு சபையானது சிறிதாக இருந்து வளர்ந்து வாடகையில் இருந்து சொந்த இடம் வாங்கி சொந்த இடத்துல இருப்பவர்கள் ஒரு பெரிய அழகான கட்டிடம் கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த சமயத்துல ஒரு பிரச்சனை வரும். இது ஊழிய அனுபவத்துல பலரிடமும் நான் பார்த்துட்டேன். அவர்கள் நன்றாக வளர்ந்த பிறகு அவர்கள் வலுவாக இருப்பார்கள், அவர்கள் தங்களுக்கான நன்மைகளை வசதிகளை செய்து கொள்வார்கள். அப்பொழுது அந்த வளர்ச்சி நேரத்துல ஒரு பிரச்சனை வரும், சபைக்குள்ள இருந்து வரும். அது என்னவா வரும்ன்றது இங்க பார்க்கலாம். என்ன மாதிரி வரும், அந்த சரியான பிரச்சனையினுடைய முகம் என்ன, அதையும் நம்ம இங்க பார்க்கலாம். சரி, இப்ப வளர்ச்சி என்பது பிரச்சனையாகுமா? ஒரு பிள்ளை இருந்தா நல்லா பொத்தி பாதுகாத்து வேண்டிய எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு செய்து உயர்ந்ததை நல்லதை கொடுக்கலாம். ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்தா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து அவங்கள அந்த அளவுக்கு தான் வளர்க்க முடியும். அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி என்பது இந்த எண்ணிக்கை வளரும் போது வந்துடும் தானாவே. இங்கே அவர்கள் வளர்ச்சி அடையும் பொழுது ஒரு பிரச்சனை வந்தது. சீடர்கள் பெருகினார்கள். முதல் வசனம் மறுபடியும் பாருங்க. கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணை. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்றாடக விசாரணை. விதவைகளுக்கு விசேஷமாக தினமும் ஆகாரம் சமைத்து அவர்களுக்கு கொடுக்கும் ஒரு வழக்கம் சபையில இருந்தது. டெய்லி அன்றாடக விசாரணை. அப்ப பாருங்க, தினமும் எப்படி அவங்களுக்கு ஆரம்ப நாட்கள்லேயே சில 1000 பேர் இருந்திருப்பாங்க, சில 100 பேர் அதுல விதவைகள் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு தினமும் ஆகாரம், 3 வேளை ஆகாரம் கொடுக்கணும். அல்லது யூதர்கள் அவங்க நல்ல 2 வேளை ஆகாரம் தான், அது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்ப அந்த கொடுத்துட்டு இருக்கும் போது, ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பிரச்சனை வருகிறது. இதுல ஒரு சைட்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆகாரம் என்பது பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். எப்பவுமே மனுஷனுக்கு ஆகாரம் தொடர்பான பிரச்சனை வந்துடும், சாப்பிடுற விஷயத்துல பிரச்சனை வந்துடும். இதுக்கு சான்று ஏதேன் தோட்டத்திலேயே இந்த கனியை புசிக்க வேண்டாம், சாப்பிடுற விஷயம்தான் பிரச்சனையானது. அதே போல இந்த ஆகாரம் தொடர்பான பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப பெருசாலாம் வெடிக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல தங்கள் அபிப்பிராயங்களை, முறையீடுகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட ஒரு விழா விருந்துக்கு போகிறோம், அங்க உணவு உண்கிறோம், நம்ம மொத்த பேசிக்குவோம். இது நல்லா இருந்தது இல்ல, இது கொஞ்சம் சொதப்பிட்டான், இது உப்பு சரியில்லை, இதுல எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஏதாவது சாதாரணமா ஒரு உணவுன்னு ஒண்ணு நம்ம பேசிடுவோம், அதை பத்தி பேசிடுவோம், ஒரு விமர்சனம் நம்ம கொடுத்துருவோம். முதல் நூற்றாண்டில விதவைகளுக்கு அன்றாடக விசாரணையில என்ன வார்த்தை இருக்கிறது? திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை. பாத்தீங்களா? அப்போ ஒரு உணவை கொடுக்கிற
விஷயத்துல திட்டம் இருக்கிறது, இப்படி செய்யணும் அப்படின்னு இருக்கிறது. ஒரு உணவை ஒருவருக்கு பரிமாறுகிற விஷயத்துல ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கு இல்லாம ஏதோ அங்க ஒரு நெருக்கடி வந்தது. யார் யாருக்கு வந்தது? அதுலயும் பாருங்களேன், ஒரே மாதிரியான மக்கள் நடுவில் வரல. அந்த வித்தியாசத்தை ரெண்டு பகுதியாக அவர்கள் பார்த்துட்டாங்க, கவனிச்சுட்டாங்க. கிரேக்கரானவர்கள் வெளியிருந்து வந்தவங்க மாதிரி அவங்க, எபிரேயர் எருசலேமில் இருக்கிற அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க எபிரேயர்கள். இவங்க உயர்வானவர்கள் போலவும் அவர்கள் தாழ்வானவர்கள் போலவும் அவங்களுக்குள்ளவே ஒரு எண்ணம் இருக்கலாம். அந்த கிரேக்கரானவர்கள் முறையிடுறாங்க. அந்த முறையிடுதல் என்பதற்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தை என்ன இருக்கு? எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு. சாப்பிடுற விஷயத்துல நம்முடைய அபிப்பிராயங்களை சொல்லுகிறோம், பிறகு அது என்னவா மாறுமா? முறுமுறுப்பாக மாறுகிறது. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் பண்ணிருப்போம், வீட்டுல பண்ணிருப்போம். நம்ம வீட்டுல நமக்கு கொடுக்கிற ஆகாரத்தின் மேலே நாம் முறுமுறுத்திருப்போம், முறையிட்டு இருப்போம், அபிப்பிராயங்களை சொல்லி இருப்போம். இன்னைய வரைக்கும் கூட அதை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம். சாகிற வரைக்கும் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டே தான் இருப்போம். இப்ப இந்த இத்தனை விஷயங்கள் இந்த முதல் வசனத்துல கவனிக்க வேண்டி இருக்கிறது. முதலாவது, சீஷர்கள் பெருகின போது வளர்ச்சி, அதுல ஒரு பிரச்சனை வரலாமா? வளர்ச்சியிலும் பிரச்சனை வரலாம். இரண்டாவது, விதவைகள் அன்றாட விசாரணை, தினமும் அவர்களுக்கு உணவளிக்கப்பட்டது ஒரு சபையினுடைய கடமை, பொறுப்பாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், விதவைகள். இதை குறித்து தேவன் ரொம்ப கவனமா இருப்பார். அவர் விதவைகளை ரொம்ப கவனமா விசாரிக்கணும்ன்ற ஒரு அக்கறை உள்ளவர் அவர். அதனால விதவைகளை ஒருத்தர் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலா கடவுள் பார்த்துருவார். யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் அவர்களை விசாரிக்கிறதும் காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை விசாரிக்கிறது மாசில்லாத சுத்தமான பக்தின்ற இடத்துல வச்சிருக்காரு. அப்ப நாம ஒரு விதவையா இருக்கிற ஒருவருக்கு அவர்களை பரிவோட கரிசனையோட விசாரிப்பது தேவன் எதிர்பார்க்கிறதும், தேவன் அதுல ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும்ன்ற மாதிரி அவர் சந்தோஷப்படுறார். தேவ பக்தின்ற ஒரு இடத்துல அவர் எடுத்துக்கிறாராம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். 1 Timothy 5:3. விதவைகள் என்று சொன்னால் சபையில இருப்பாங்க, நிறைய பேர் கூட இருக்கலாம், கொஞ்சம் பேர் கூட இருக்கலாம். அதுல உத்தம என்ற ஒரு வார்த்தை, அங்க ஒரு வித்தியாசத்தை, விசேஷத்தை தேவன் காண்பிக்கிறாரு. எல்லா விதவைகளும் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்க்கலாம். ஆனா ஏன் இப்படி ஒரு ஸ்பெஷலா அதுல இவங்க இப்படி இருப்பாங்கப்பா, உத்தம விதவைன்னு இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் பாருன்றாரு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம எல்லாரும் சகோதரர்கள். அதுல உத்தமமான, பரிசுத்தமான, நீதிமானாக நடக்கிறது, அப்படி ஒரு விஷயத்தை கடவுள் பார்க்கிறார், பகுத்து பார்க்கிறார். உத்தம விதவையா இருக்கிறவர்கள் கனம் பண்ணு இருந்தால் அந்த உத்தம விதவை என்பவர்களை அப்படி சொல்வதற்கான முதல் காரணம் என்னன்னா, அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தேவ பக்தியாய், அவங்க ரொம்ப வசதியா இருந்து சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்து எல்லா பேர பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய நன்மையெல்லாம் அவங்க செய்யறாங்கப்பா அப்படின்றது இங்க வரல. உத்தம விதவின்னு சொன்னதுக்கான முக்கிய காரணமே அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை, தேவனுக்கு பிரியமான ஒண்ணு செய்யறாங்களாம். என்ன செய்யறாங்க? தன் பேர பிள்ளைகளை தேவ பக்தியிலே வளர்க்கிற வேலையை அவங்க செய்யறாங்க. பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யும்படியான ஆலோசனையை சொல்லி அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை இவங்க வளர்க்கிறாங்க. பாருங்க, யாரை உத்தம விதவைன்னு சொல்றாரு? அப்ப இந்த வேலையை செய்யறவங்க உத்தம விதவைகள். அது நன்மையும் தேவனுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேவன் சொல்றார். இருந்து தனிமையா இருக்கிறவள்
அதாவது இப்படிதான் அவங்க இருப்பாங்கன்ற இந்த நற்குணம் உள்ளவர்கள், தேவபக்தியின் மேல கவனம் உள்ளவர்கள். அவங்க என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்க நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்துல தேவன் இவங்க இரவு ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லல, அவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற அப்படி ஒரு அபிப்பிராயத்தை தேவன் வச்சிருக்கிறார். அவர்கள் உத்தம விதவைகள். இதுக்கு இப்ப ஆப்போசிட்டா ஒரு கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார். உத்தம விதவின்னு இவங்களை நான் இப்படி சொல்றேன், இதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் வேற யாருன்னா இருக்கணுமா இல்லையா? சுகபோகமாய் வாழ்கிறவள் படிங்க இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. படிங்க 60 வயதுக்கு குறையாதவளும் இருந்தவளுமாகிய அந்நியரை பிள்ளைகளை வளர்த்து, இங்கே மறுபடியும் சில விஷயங்கள் வருகிறது. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்து கையை நீட்டி உதவி செய்து நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே எப்படி ஒரு உதவிக்காரருக்கு இந்த தகுதி சொல்லப்பட்டதோ, மூப்பருக்கு தகுதி சொல்லப்பட்டதோ, ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதி சொல்லப்பட்டதோ, சபையில் இருக்கிற ஒரு விதவைக்கு இந்த தகுதிகள் இருக்குமானால் அவர்களை உபசரிக்கவும் விசாரிக்கவும் கனம் பண்ணவும் அவர்களை அந்த மாதிரியான ஒரு வகையாக வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க மேல இப்படி ஒரு கவனம் வைங்க, அவங்க இப்படி இருக்கணும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக விதவையாக இருந்தால் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமாக எப்படி இருக்க வேண்டும்? அதனால்தான் சபையோட ஆரம்பத்துல சட்டம்லாம் அங்க போட்டாரான்னு தெரியல, ஏன்னா ஒரு புதிய ஏற்பாட்டு புத்தகமாவே கையில இல்ல. அப்பொழுதே அவர்கள் எண்ணங்களுக்குள்ள சில விஷயங்கள் தேவன் செய்ய வச்சார். அதுல ஒண்ணுதான் விதவைகளை அன்றாடம் விசாரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை நடத்தணும். அப்போ சபையானது ஏழை தரித்திரரா இருக்கிறவர்கள் மேலே கவனமா இருக்கணும்ன்ற மாதிரியே விதவைகள் மேலே கவனமா இருக்க வேண்டும். அது ஒரு பெண்ணாக நீங்க நினைக்கணும் அப்படின்றது தான் நமக்கு முதல்ல வருது. ஒரு ஆணாகவும் அவர் ஒரு விதவையாகவும் அவர் யாருமில்லாத தனிமையில இருப்பவராகவும் இருந்தால் இதே மாதிரிதான் அவருக்கான ஒரு பொறுப்பும் கூட சபை செய்ய வேண்டும். அப்போ விதவைகள் விஷயத்துல இவ்வளவு கவனத்தை தேவன் சொல்றார். இதை 16 வரைக்கும் நீங்க அப்புறம் படிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் முதலாம் வசனம் 6ஆம் அதிகாரம். இந்த சீஷர்கள் பெருகின போதுன்றதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு குறிப்பு சொல்றாங்க, எழுதிக்கங்க எழுதுறவங்க. இந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்படுகிற அந்த சமயம் சபையாண்டு தொடங்கி 6 முதல் 8 வருஷங்கள் இருக்கலாம். முதல் கருத்து 6ல இருந்து 8 வருஷம் இருக்கலாம். இரண்டாவது கருத்து ஒரு 20,000 to 30,000 பேர் எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். 20 to 30,000 எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் இருக்கலாம்ன்ற ஒரு குறிப்பு சொல்றாங்க. அடுத்தது அந்த முதல் வசனத்துல கவனிக்க வேண்டியது, பெருகின பொழுது கிரேக்கரானவர்களுக்கும் எபிரேயருக்குமான பிரச்சனை வந்தது. கிரேக்கர் எபிரேயர் ஒருவருக்கொருவர் விரோதமாக முறுமுறுத்திருக்கிறார்களாம், முறையிட்டிருக்கிறார்களாம். இந்த முறுமுறுத்தல் என்பதை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம். இந்த தமிழ்ல இப்படி படிக்கும் போது அது என்ன ஃபீலிங்ல சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்ற மாதிரி சொன்னா சரியா இருக்கு. என்னத்தை குடிக்கிறது, என்னத்தை கொடுத்துட்டீங்க பெருசா, என்ன பெருசா செஞ்சிட்டீங்க, இந்த டோன் தாங்க, இந்த உணர்வு தாங்க. என்னமோ வனாந்தத்துல கூட்டு வந்து மண்ணா கொட்டுதான், கற்பாறையில தண்ணி வருதான், நாக்கு செத்து போச்சியா, என்னத்தை கொடுத்துட்டீங்க பெருசா.
அப்படின்னு சொல்லி உணவு சம்பந்தமாக பைபிள்ல முறுமுறுப்புன்னு வந்த முதல் இடமே இதுதான். அந்த முதல் இடம் எதுல இருக்குன்னா உணவு சம்பந்தமா தான் இருக்கு. அவர்கள் முறுமுறுத்தார்களா? அப்போ அந்த கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த முறுமுறுப்பு என்பதை நீங்க எங்களுக்கு எதிரில செய்யல, எங்களுக்காக நீங்க செய்யல, எங்க மேல நீங்க இதை சொல்லல, கர்த்தருக்கு விரோதமாக நீங்க முறுமுறுத்தீர்கள். பிள்ளைங்க கவனிங்க, சாப்பிடுற விஷயத்துல உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு கொடுக்கும் ஆகார விஷயத்துல நீங்கள் முறுமுறுத்தீர்கள் என்று சொன்னார். என்ன அப்படி இருக்கு, அண்ணா அப்படி இருக்கு இல்ல, இதுக்கு முக்கிய காரணம் அம்மா அப்பா கெட்டு வச்சிருக்கோன்றதும் ஒரு காரணம் இருக்கு. வெளியில கொண்டு போய் நல்லதா வாங்கி வகை வகையா சாப்பிட்ட பிறகு வீட்டுல வந்த உடனே எல்லாம் நாக்கு செத்து போன மாதிரியே வீட்டுல சாப்பிடுறது எல்லாமே. அதனால உலகம் என்ன பண்ணிடுச்சு, நீ அம்மா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டப்படுற, வெளியே இருந்து உன் வீட்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுல எடுத்து வந்து கொடுத்துறான் இப்போ. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நிறைய மாற்றங்கள் வசதிகள் வந்தாலும் கூட உணவுக்கு விரோதமாக அதை செய்த உங்கள் தாய் தகப்பன் மனைவி உங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாக முறுமுறுப்பு செய்யக்கூடாது. அவ்வளவுதான். ஒரு சாப்பாட்டுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுப்பு செய்யக்கூடாது. மறுமுறை, அதாவது say something against the food. அது அப்படி எதிர்த்து சொல்லும் போது என்ன, அந்த நபர் அதை தாண்டி தேவனுக்கு விரோதமாக நாம் அதை சொல்றோம். இன்றைக்கு உலகத்துல பால் குடிக்க வகையில்லாத லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்காங்க. பால் இல்ல, பேசிக்கா அவங்களுக்கு அதான் இல்ல. ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிடுகிறோம், மீதி எனக்கு கிடையாது. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க உலகத்துல. நல்ல உணவு இல்லை, லட்சக்கணக்கான பேர் உலகத்துல இருக்காங்க. குப்பை தொட்டிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுறவர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் உண்டு. குப்பை தொட்டிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுறோம். நம்ம இந்திய நாட்டில சில ஆயிரம் பேர் குப்பை தொட்டிலிருந்து இன்னைக்கு உணவை எடுத்து சாப்பிடுறாங்க. பிள்ளைகள், இந்த உணவு மேல முறுமுறுப்பு செய்வீங்கன்னு சொன்னா இப்ப நல்லா இருப்பீங்க, பொறுத்துக்குவாங்க அம்மா அப்பா. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு வரும், கெச்சா போதும் சாப்பிடுற இடத்துக்கு கடவுள் உங்களுக்கு கொண்டு போய் வச்சிருவாரு. எது இருக்கோ கொடுங்கன்ற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு கொண்டு போய் வச்சிருவாரு. அப்ப நம்ம பாடம் கத்துக்குவோம். அது ரொம்ப கடினமான பாடமாக இருக்கும். ஆக உணவை குறித்த முறுமுறுப்பு கூடாது. சரி, புதிய நமக்கு ஏதாவது கட்டளைட் இருக்கு அந்த விஷயத்துல? கொடுக்கிறதுக்கும் கட்டளைட் இருக்கிறது, நாம் அனுபவிக்கிறதுலையும் கட்டளைட். ரெண்டு கட்டளை நம்ம பார்க்கலாம், வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. பிடித்துக்கொண்டு போனலும் இந்த சந்ததிக்கு நடுவில் குற்றமற்றவர்களும் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறதுனால, நீங்க இப்படிப்பட்டவங்கன்றதுனால எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். சாப்பாடை முன்னால வச்சுட்டு தர்க்கம் பண்றோம், அதை பற்றி விமர்சனம் பண்ணுகிறோம். அந்த ஆகாரம் கிடைக்காத மனுஷரை நினைக்கிறது இல்லை. அது வந்து சாப்பாட்டுக்காக வச்ச உடனே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுவீங்க? இந்த உணவுக்காக நன்றி நன்றி சொல்லவே ஒருத்தருக்கு மனமில்லை, இந்த உணவு அற்பமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரு வாக்குவாதம் பண்ணுவாரு, முறுமுறுப்பாரு, தர்க்கம் பண்ணுவாரு. ஆகாரத்துக்கு நன்றி சொல்ல முடியல. அது ஒரு வழக்கமா நமக்கு இருந்ததுன்னு சொன்னா இந்த முறுமுறுப்பு பாவத்துக்கு நம்ம போக மாட்டோம். சபையின் ஆரம்ப நாட்களிலே விதவைகள் விசாரிக்கப்பட்டார்கள். அங்கே 2 பிரிவாக மக்கள் இருந்தாங்க. வெளியிலிருந்து வந்தவர்களாகிய கிரேக்கர், புறஜாதியிலிருந்து கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள். உள்ளுக்குள்ளவே அந்த தேசத்து எருசலேமின் மக்களாகிய பூர்வ மக்களாகிய எபிரேயர்கள். இவங்களை சரியா நடத்தல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது அப்படிதான் வரும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உபசரிக்கும் பொழுது நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் வரலாம், இப்படி செய்யல, இப்படி கொடுக்கல அப்படின்ற மாதிரி. சரி பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9. முறுமுறுப்பில்லாமல்
ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். உபசரிக்கிறதுல என்ன பண்ணோம்? முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ உணவை பெற்றுக்கொண்டு சாப்பிடுற ஒருவன் முறுமுறுப்பு இல்லாமல் தகிப்பு இல்லாமல் இருக்கணுமா? உபசரிக்கிறாங்க இல்லையா, உபசரிக்கிறவங்க முறுமுறுப்பு இல்லாமல் உபசரியுங்கள். உணவு விஷயத்துல பிரச்சனை வரும். ஒரு மனுஷன் அன்றாட உணவை உண்கிறதுனால, 2 வேளை 3 வேளை உண்கிறதுனால அந்த உணவோட பிரச்சனையாக வரும் தான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக, இந்த உணவு விஷயத்துல முறுமுறுத்தவர்கள் அத சில வருஷங்கள்ல தாண்டிடணும். முதிர்ச்சி உள்ளவர்களாக நாம் நடக்கணும். குறிப்பாக சபையில கொடுக்கப்படுகிற உணவு விஷயத்துல எந்த முறுமுறுப்பும் இமியளவு கூட இல்லாதபடிக்கு கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க பிரச்சனை சபையில கொடுக்கப்பட்ட உணவுல தான் வந்தது. விதவைகளுக்கு கொடுக்கப்பட்ட உணவை பற்றி 2 சாராரிலே ஒருவர் தங்களை சரியாக கவனிக்கல, நடக்கல அப்படின்னு பிரச்சனை வந்தது. இது மாதிரி பிரச்சனை சபையில கூட்டங்கள் நடந்து முடிவிலே உணவெல்லாம் பரிமாறுற சமயத்துல பல வருஷமா வந்திருக்கு. வெளியில இருந்துலாம் வருவாங்க, அவங்கள உபசரிக்கிற மாதிரியான சூழல் எல்லாம் வரும். அப்பெல்லாம் வந்துடும், மனசு ரொம்ப உடைஞ்சிடும். நல்ல நோக்கத்துக்காக நீங்க சில நேரம் செய்யும் பொழுது, அவசரமாக நீங்கள் விட்டுவிடும் பொழுது அதை இன்னொருவர் கோபித்துக் கொள்வார். அப்போ 2 சாராரும் கவனிக்கணும். உணவை பெற்றுக்கொள்பவர் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு, கர்த்தர் எனக்கு இதை இப்பொழுது கொடுத்தார், இதை நான் நன்றியோடு உண்கிறேன். கொடுக்கிறவர், அந்த உபசரிக்கிறவர் அதை தர்கிப்பு இல்லாம, முறுமுறுப்பு இல்லாம, அன்போடு அதை கொடுக்க வேண்டும். இதுக்கு சங்கடங்களை நாம் உருவாக்க கூடாது. திட்டம் என்று இருக்கிறது, இந்த திட்டத்தை நாம் மீறக்கூடாது. பொதுவா சொல்றோம், இங்க உணவு நாம கொடுக்கும் பொழுது எல்லாம் முடிந்த பிறகு மீதியா இருக்குமானால் நாம் அதை எடுத்துக்கொண்டு போகலாம். ஒரு திட்டம். இங்க இருக்கிற வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த உணவை முதல்ல உண்ணட்டும், அது ஒரு திட்டம். அதை நாம மீறக்கூடாது. மீறும் பொழுது அங்க ஒரு அபிப்பிராயம், ஒரு கோபம் அல்லது ஒரு வார்த்தை எல்லாமே வரும். உடனே அது மன கஷ்டத்தை உருவாக்கும். எங்க போய் முடியும்? ஒருவரில் ஒருவர் அதுக்கப்புறமா மகிழ்ச்சியோட மரியாதையோட பார்க்க முடியாமல் போகும். உணவு அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்குரியது. இங்கே அவர்கள் முறுமுறுத்தார்கள், கிரேக்கரானவர்கள் எபிரேயருக்கு விரோதமாக. இப்பொழுது 2ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது 12 வரும்னா யாரு? அப்போஸ்தலர். அவங்களுக்கு இப்ப என்ன பன்னீர் வரும். அப்போஸ்தலர் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போஸ்தலர் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து இப்ப பாருங்க, ஒரு நல்ல தலைமை தானே அங்க இருக்கு. இவங்க எப்படி நடந்துட்டாங்கன்னு பார்த்தாக்கா, வெரி குட் லீடர்ஸ். தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. அதுவும் 12 பேர் இருக்கிறாங்க. சில 1000 பேர் அங்க கூடி வராங்க. அது கொஞ்சம் அதிகம் தான், சில 1000 பேர் கூடி வர்றது. அதுல 12 பேருடைய வார்த்தையின் கீழே ஆவிக்குரிய உணவு கொடுக்கப்படுகிறது, சரீர உணவு கொடுக்கப்படுகிறது. இவங்க தான் அதை பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்த ஒரு லீடர் மாதிரி வேலை செய்வதற்காக மனிதர்களை அவங்க இன்னும் வைக்கல. அந்த வழிநடத்தல் அவங்களுக்கு இன்னும் வரல. அதனால இவங்களே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நல்ல தலைமை இருக்கும் பொழுது கூட பிரச்சனை வரும். இதுவும் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னா பிரச்சனை வராதான்னா வரும். ஒரு நல்ல தாய் தகப்பன், பிள்ளைகள் ரொம்ப சரியா வளர்ந்துருவாங்க, நல்ல பிள்ளைகளாவே இருந்துருவாங்க, சொல்லவே முடியாது. அப்போ ஒரு நல்ல தலைமை, நல்ல வழிநடத்தல் இருந்தால் கூட சிலரிடம் பிரச்சனை வரலாம். அதை நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக சீஷர்கள் கூட்டத்தை சபையாரை வரவழைக்கிறாங்க. சபையாரை வரவழைத்து எல்லாருக்கும் முன்பு இந்த பிரச்சனையை வைக்கிறாங்க, முன்ன வைக்கிறாங்க. இப்படி இருக்கு, நாம் இதை சரி செய்ய வேண்டும். பாருங்க, சீஷரை வரவழைத்து இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இது இப்படி போயிட்டு இருக்கு, ஆனா இப்ப பிரச்சனை வந்துடுச்சு. நாங்க இப்ப என்ன யோசிக்கிறோம்னா, அப்போஸ்தலராகிய நாங்கள் பெரிதாக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை வேத வசனத்தை போதிக்க வேண்டும்.
இந்த பந்தி விசாரிப்பு இதுல ஒரு பிரச்சனை வருது, இதை பார்த்துக்கிட்டு இதை ஒவ்வொரு நாளும் தீர்த்து கொண்டிருப்பதானால் நம்ம அந்த முக்கியமான வேலையை செய்ய முடியாம போயிடும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால நாங்கள் வேத வசனங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது, அந்த முக்கியமான கடமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப இதை செய்வதற்கு சில ஆட்களை நாம நியமிச்சிடலாம். எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் அதை தீர்ப்பதற்கான ஒரு சிந்தை வரும். அந்த சொல்யூஷன் செய்வதற்கு, அந்த தீர்வு கொடுப்பதற்கான வழிகளை நாம தேடுவோம். அப்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருவது தவறு அல்ல. பிரச்சனை வந்த பிறகு தீர்வை சரியாக செய்வதுதான் முறையாக இருக்கும். அதை முறையாகவும் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. சீஷர்களை வரவழைத்தார்கள். அந்த தலைமை மட்டுமே முடிவெடுக்கவில்லை, இதையும் நாம் கவனிக்கணும். ஒரு பிரச்சனைக்கு தலைமை மட்டுமே முடிவெடுக்குமானால் அது ஒரு நேரம் சரியா இருக்கலாம், இன்னொரு நேரம் தவறா போகலாம். சபையில் அது நடக்கும். அவர் பார்வையில, அவருடைய யோசனையில, அவர் புரிந்து கொண்டதில் அவர் முடிவெடுத்துருவார். ஆனா எல்லாருமாக சேர்ந்து அவர்களிடம் சொல்லி ஏகமாக ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எல்லாருடைய எண்ணமும் அதுல ஒன்னா வரும், அங்க தேவ செயலும் வரும். அப்போ ஒரு தலைமையில இருந்து நாம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொழுது தனிநபராக முடிவெடுப்பது வேற வழியே இல்லைன்னா பண்ணலாம். ஆனால் இங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்வதானால் எல்லாருமாக சேர்ந்து அதை சொல்லி அதற்கு ஒரு முடிவெடுப்பது, தீர்வு செய்வது நல்லதா இருக்கும். குடும்பங்கள்ல அதை செய்வதுண்டு. இங்கே சபையாகிய தேவ குடும்பமும் அப்படி செய்யறாங்க. பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஏன்னா இது டெய்லி 3 வேளை 2 வேளை இந்த வேலை இருக்கிறது. அதை நாங்க மேற்பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு சில மணி நேரம் செலவு பண்ண வேண்டி இருக்கிறது. இப்ப இங்க 3/4 மணி நேரம் நாம அந்த கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம், வேதம் முடிக்கிறோமா, முடிச்சுக்கிறோம், நம்ம அங்க போயிட்டு சாப்பிடணும்னு வச்சுங்களேன், 1 மணி நேரம் ஆகும். தொடங்கி முடித்து கடைசியாக அந்த பாத்திரத்தை ஓரமா கழுவி வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஈக்குவல் ஆகுது. இங்க 1 மணி நேரம்னா அங்க 1 மணி நேரம் ஆயிடும். அப்ப இவங்க பாக்குறாங்க, அத்தனாயிரம் பேருக்கு இந்த 12 பேரும் பந்தி விசாரணைய காலையில மாலையில பண்ணணும்னு சொன்னா சில மணி நேரங்கள்ல திறமை செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ இது எங்களுக்கு தகுதியா தெரியல, மாற்றம் தேவை. 3ஆம் வசனம். நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி கையாண்டாங்க, அதுல என்ன பாயிண்ட்? அவர்கள் தனிப்பட்ட முடிவெடுக்கவில்லை. எழுதுறவங்க எழுதிக்கங்க. முதல்ல சொன்ன நல்ல தலைமை இருந்தாலும் பிரச்சனை வரும். 2வது, அந்த நல்ல தலைமை தனிப்பட்ட முடிவை எடுக்கவில்லை. அந்த நல்ல தலைமை தனிப்பட்ட முடிவை எடுக்கவில்லை. 3வது, சபையார் எல்லாரையும் வரவழைத்து பிரச்சனையை அவர்களுக்கு முன்ன வைத்து இப்பொழுது தீர்வு காண்கிறார்கள். இத உணர்வு பூர்வமாக அவர்கள் அணுகிறாங்க. ஏன்னா அங்க எபிரேயர், கிரேக்கர், இவங்க அதுக்கான விளக்கம் எல்லாம் கொடுக்கவே இல்லை. நமக்கு இங்க பதிவு இல்லை. தீர்வுக்கு போயிட்டாங்க. பிரச்சனையை அலசி ஆராய்வதற்கு பதிலாக உணவு சம்பந்தமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தீர்வுக்கு போயிட்டாங்க. நம்ம சில நேரங்கள்ல பிரச்சனை வந்த உடனே பிரச்சனையை அலசி புட்டு ஆராய்ஞ்சு பார்த்து அது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா 4 பிரச்சனை உருவாக்கி அதுக்கப்புறமா தீர்வுக்கு போனாக்கா ஒரு தீர்வோட முடியாது, 4 தீர்வு பார்க்க வேண்டி வந்துடும். அதுக்கு சில நேரம் நம்ம அப்படி பண்ணிடுறோம். சரி, இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம சில நேரம் இப்படி நடக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ண மாட்டோம் தெரியுங்களா? கண்டுகொள்ளாமல் விடுவோம். இதை நம்ம பல நேரம் பண்ணிடுவோம். ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவது, அப்படி பண்ணிடுவோம். அது ரொம்ப பெருசான பிறகுதான் அது கிட்ட போயிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வரும் பொழுது அதை உணர்வு பூர்வமாக சபை குடும்பம் வரும் பொழுது அணுகணும். அதில் சிலராக சேர்ந்து தனிநபராக முடிவெடுத்து விடாமல் எனக்கு தோணுச்சு அப்படின்னு முடிவெடுக்கிறாம சிலராக சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். அந்த பிரச்சனைக்கு தீர்வை மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ற மாதிரியான தீர்வாக இருந்து அதை முடிக்கணும். வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு அறிவிப்பு மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருமாக சேர்ந்து அதை ஏகமாக ஏற்றுக்கொண்டு செய்ததாக. ஏன்னா சபையில் வரும் பொழுது, குடும்பம்னு வரும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். இப்போ
அவங்க இப்படிப்பட்டவங்களை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. ஆதலால் சகோதரரே, 3ஆம் வசனம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். யாருகிட்ட சொல்றாங்க? சீஷர்கிட்ட சொல்றாங்க, அந்த அந்த விசுவாசிகள் கிட்ட சொல்றாங்க. உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலை? எந்த வேலை? உணவை பரிமாறுகிற வேலை. அதை மேற்பார்வை பார்த்து பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். அந்த அந்த உபசரிப்பு செய்வதை சரியாக செய்யணும். பந்தி விசாரிப்பு வேலைக்கு தகுதி என்ன? பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்கா தெரியுறாரு, எவனா ஏதாவது சொன்னா கூட இவர் அழைக்கிடுவாரு, இவர் கண்ட்ரோல்ல நல்லா பாத்துக்குவாரு, இவரை மீறி யாரும் சத்தங்கத்தம் போற்ற மாட்டாங்க, இப்படி பார்க்கலாமா? நம்மளா இருந்தா அப்படித்தான் பார்ப்போம். ஆனா இவங்க எப்படி பார்த்தாங்க? உணவை விசாரித்து கொடுக்கிற அந்த பரிமாறும் வேலைக்கு நற்சாட்சி எங்கிருந்து வருது? அது இங்க எங்க தேவைப்படுது? ஞானமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்திருக்க வேண்டும், எங்க தேவைப்படுது? அப்ப ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், சபையிலே நாம் பயன்படும் நபராக வந்துடுறோம்னு சொன்னாலே அங்க நம்முடைய சரீர பிரகாரமான தகுதிகள் என்பதை தேவன் பார்க்கறது இல்ல. ஆவிக்குரிய தகுதியை தான் அவர் எப்பவுமே பார்க்கிறாரு. ஆவிக்குரிய விஷயத்திலே இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆனா செய்யற வேலை உணவை பரிமாறுற வேலை. இது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. இதை சபையானது கவனிக்காமலே இருக்கிற ஒரு முன்மாதிரி. சபை இதை கவனிக்கல, தலைமைகள் இதை கவனிப்பதும் இல்லை. ஆனா இது சபையின் ஆரம்ப வரலாற்றிலே இருக்கிறது நமக்கு. தயவுசெய்து நாம இதை மனசுல வச்சுக்குவோம். நம் தலைமுறையிலே நாம் நம் குடும்பத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் இதை செய்வதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஞானமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்து எல்லாராலும் நற்சாட்சி பெற்ற 7 பேரை நாம் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். அவங்க என்ன பண்ண போறாங்களா? நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். தீத்து 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், குறைவா இருக்கிறவர்களை ஒழுங்கு பண்ணும் பொருட்டு நான் உனக்கு கட்டளையிட்டபடி மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22, 23. 14ஆம் அதிகாரம். இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்து ஒப்புவித்தார்கள். அப்போ மூப்பர்களை ஏற்படுத்துற விஷயத்திலே சபையார் எல்லாருமாக சேர்ந்து அதிலே சொல்லப்பட்ட தகுதிகளின்படியாக அவர்களை தெரிந்து கொண்டு சபையார் ஒப்புதலின் பேரிலே அன்றைக்கு அது செய்யப்பட்டது. இங்கே பந்தி விசாரிப்புக்கே இந்த தகுதி சொல்லி அவர்கள் செய்த பொழுது அங்க ஒரு வார்த்தை ஆவியானவர் பதிவு செய்கிறார். 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது சில விஷயங்கள். விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய பர்மெனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான தெரிந்து கொண்டார்கள். யூத மார்க்கத்து அமைந்தவனாகிய அப்படின்னா அவர் எபிரேயன் கிடையாது. எபிரேயராக இருந்து ஒருவர் கிறிஸ்துக்குள்ள வந்துடுறாரு, யூத மார்க்கத்திலிருந்து. அப்போ கலந்து சிலரை என்ன பண்ணிருக்காங்க, ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் சரியாக பட்டது. இந்த யோசனை சபையாருக்கு சரியாக பட்டது.
புறஜாதியாராக இருந்து யூத மார்க்கத்துக்குள்ள வந்தவர்கள், அப்படிப்பட்டவங்களும் அந்த ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ சபையாருக்கு அந்த யோசனை என்ன? முதல்ல யோசனை சொல்லப்பட்டது, சபையாருக்கு தெரிவிக்கப்பட்டது, அவர்கள் அதை கவனித்தார்கள், அதுல இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்தார்கள். இவர்கள் பெயர்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக குறைவு எப்படி பிரச்சனையோ அப்படி ஒரு நிறைவு அல்லது வளர்ச்சி ஏற்படும் பொழுது அதுல ஒரு பிரச்சனை வரும். அப்படிதான் இந்த முதல் நூற்றாண்டு சபையின் வரலாற்றில பிரச்சனை வந்த பொழுது அதை அப்போஸ்தலர்கள் கையாண்டாங்க. தேவ உதவி, தேவ நீதியின்படியாக அதை கையாண்டாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள கூட ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதை நம்ம எப்படி கையாளுகிறோம்? அதை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட கோப முடிவாக, எரிச்சலின் முடிவாக ஆயிடக்கூடாது. அந்த குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள குறைந்தபட்சம் அந்த கணவன், மனைவி அல்லது பெற்றோர் அதை கவனித்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும். ஒரு சபை என்று வரும் பொழுது அந்த தலைமை அதில் சிறராக சேர்ந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும். இந்த விஷயத்துல அப்படி செய்வோமானால் தேவன் அதற்குள் இருப்பார், தேவன் அதை ஆசீர்வதிப்பார், அது சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அதுவும் சபைக்கு வேதனையாகவும் பிரயோஜனமற்றதாகவும் துன்பமாகவும் இருக்கும். இப்ப இந்த ஒரு முன்மாதிரியில நீங்க வீட்டுல படிக்க வேண்டிய ஒரு பாடமாக ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12 அந்த 2 சாப்டரையும் ஹோம்வொர்க் படிங்க. அதுல ஒரு சபையில ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணிகளை எப்படி செய்ய வேண்டும், ஒரு சரீரத்திலே அவயவங்களாக நாம் வெவ்வேறு பணி உள்ளவர்களாக இருக்கிறோம், எல்லாம் சேர்ந்ததுதான் சபை. இத 2 சாப்டர்லையும் நாம படிச்சுக்கலாம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்பா. இதோ சபையின் வரலாற்றை படிக்கிறோம். அந்த ஆரம்ப வரலாற்றின் பக்கங்கள் எங்களுக்கு அஸ்திபாரமான சில விஷயங்களையும், தூண்களை போன்ற சில விஷயங்களையும், பாதுகாப்பாக நாங்கள் உமக்கு பிரியமாக எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. நாங்கள் தவறு செய்கிறவர்கள், நாங்கள் உங்களுடைய சத்தியத்தின்படி நடக்க மறந்து விடுபவர்கள். எங்களுக்கு நீர் இவைகளை நினைப்பூட்டி இருப்பதற்காக ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் எங்கள் குடும்பத்திலும் சரி, தேவ வீடாகிய சபையிலும் சரி, ஒருவருக்கொருவர் உணவு விஷயத்திலே முறுமுறுக்காமலும், சாத்தானங்களை சோதிக்காதபடி உமக்கு விரோதமாக நாங்கள் பேசாமலும் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை உணவு விஷயத்தில தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாமல், மற்றவர்களை உபசரிக்கிற விஷயத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் தாராளமாக அன்போடு உபசரிக்க கற்றுக்கொள்ளட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.